வணக்கம் நேயர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நேற்று கரூர் சம்பவம் தொடர்பாக நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. அதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சிகளின் நகர்வுகள், நிகழ்வுகள் போன்றவற்றை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இதன் அடிப்படையில் அடுத்தது என்ன என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். அழுத்தும் நீதிமன்றம், வளைக்கும் காவல்துறை, நெருங்கும் டெல்லி, உற்று நோக்கும் அதிமுக, விஜய் அடுத்தது என்ன என்ற தலைப்பில் அரங்கத்தில் நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் திரு பிரியன், பத்திரிகையாளர் திரு TN ரகு, பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியம், அரசியல் விமர்சகர் பொன் வில்சன். 4வருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு பிரியன், அரசு என்னதான் நினைக்குது? ஏன்னா நீதிமன்றம் நேற்று பேசும்போது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அரசு கருணை காட்டுதா, சட்டத்திற்கு முன்னாடி அனைவரும் சமம் தான் என்பதான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அதனை தொடர்ந்தும் கூட தாவேகா மீது நடவடிக்கை எடுக்க தயங்குதா அரசு? என்ன நினைக்குது? அதாவது நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தயங்குதான்ற கேள்வி இயல்பாகவே எழுறதை நம்ம பார்க்குறோம். நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி நீதிமன்றம் பல கேள்விகளை அரசாங்க தரப்புக்கும் கேட்டிருக்கு, விஜய் தரப்புக்கும் கேட்டிருக்கு. அப்புறம் முதலை பெஞ்ச் சிபிஐ என்கொயரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சென்னையில் இருக்கிற நீதிபதி எஸ்ஐடிக்கு ஆர்டர் பண்ணிட்டாரு. ஸோ இந்த 2 விஷயம் ஒன்று சிபிஐ ரிஜெக்ட் பண்ணது, அவங்க தாவேகா இல்லை வேறு யாராவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போவாங்களா, மறுபடியும் சிபிஐ வேணும்ன்ட்டு போவாங்களான்னு தெரியல. இங்கே எஸ்ஐடி போட்டதை எதிர்த்து யாராவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்களா இல்லையான்னு அதுவும் தெரியல. ஸோ இது ரெண்டுமே ஒரு முற்று பெறாத விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு நடுவில் தலைமை பண்பு இல்லை விஜய்க்கு, அப்புறம் அந்த ஸ்பாட்லேயே ஓடி போயிட்டாங்க, என்ன கட்சி நடத்துறீங்கன்னு போன்ற விஷயங்கள்லாம் நீதிபதி சொல்லியிருக்கார், எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். ஸோ இந்த மாதிரி விஷயம் வரும்போது ஆதவ் அர்ஜுனாவுடைய ட்விட்டு, அவர் மேலே ஏன் வழக்கு பதிவு பண்ணல, இல்லை ஏன் அரெஸ்ட் பண்ணல, இந்த மாதிரி விஷயங்களும் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ மொத்தத்தில் 2 சென்னையில் இருக்கிற உயர்நீதிமன்றமும் சரி, அதோட மதுரை பெஞ்சும் சரி, 2 பேருமே கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு பல கேள்விகள் கேட்டு அதை ஒரு நெருக்கடியில் கொண்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி விஜய் தரப்பையும் ஒரு நெருக்கடியில் கொண்டு வச்சுருக்காங்க. ஏன் நீங்கள் அந்த இவர் அவரோட பிரச்சார வேனை ஏன் பஸ்ஸை சீஸ் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்குறாங்க ஆக்சுவலாக. அப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் ஏன் இன்னும் வாங்காத இருக்கீங்க, அதற்கான முயற்சிகள் ஏன் எடுக்கல? அவரோட வண்டியில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா அது பவர்ஃபுல்லானது, அதுதான் கூட்டத்தை கவர் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ இத்தனை நாள் சம்பவம் நடந்து 1 வாரம் ஆனதுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் ரொம்ப முக்கியம். இப்போது நிறையா நியூஸ் சேனல்ஸ் எடுத்திருப்பாங்க, போலீஸே கூட எடுத்திருப்பாங்க, எல்லாத்தையும் கவர் பண்ணிருப்பாங்களா சொல்ல முடியாது. பட் அவருடைய பஸ்ஸில் இருக்கிற அந்த 4 பக்கம் இருக்கிற சிசிடிவி ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற டிவி இருந்தால் அதோட ஃபுட்டேஜ் ரொம்ப முக்கியமானது. பஸ்ஸுக்குள்ளே அது அவங்க என்ன பேசினாங்க, ஏது விஷயம் நடந்ததுன்னா நமக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை பண்ணும்போது என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியாது, ஃபுட்டேஜ் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அது மாதிரி கோர்ட் ஒரு அழுத்தம் கொடுக்குற லெவலுக்கு தான் இது வச்சுருக்காங்க. கவர்மெண்ட்டும் வச்சுருக்கு, விஜயும் அப்படி தான் நடந்துட்டார். ஆக்சுவலாக இந்த பழைய விஷயங்கள்லாம் அவர் ஏன் போல, அந்த மனிதாபிமானம் இல்லை, அந்த விஷயம்லாம் நிறைய பேசிட்டோம். இந்த சதியா இல்லையா, அல்லது கூட்டம் லேட்டாக வந்தார், இதெல்லாம் பல தடவை 1 வாரத்துக்குள்ளே நிறையா பேசிட்டோம். ஆனால் நீதிமன்றங்கள் நேற்றுலேருந்து பார்க்கும்போது அந்த கேள்விகள்லாம் விஜய்க்கு நிச்சயமாக ஒரு மறு சிந்தனையை கொடுத்துருக்காங்க. அரசை நோக்கியும் எழுப்பி இருக்காங்க. அரசோடைய நிதானத்துக்கு என்ன காரணம்ன்றது தான் கேள்வி. இல்லை, அரசாங்கத்தோட நிதானம் ஒரு இடத்துல நீங்கள் வேகமாக ரஷ் பண்ண முடியாதுன்றதான் உண்மை. ஆனால் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் என்பதை பார்க்கணும். ஒரு சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க, அப்போ நீங்கள் இவரை விட்டுட்டு அவர் மேலே எடுக்கிறது, அவரை விட்டுட்டு அவர் மேலே எடுக்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் வழக்கு பதிவு பண்ணீங்க கரூரில், இந்த மாவட்ட செயலாளரை பண்ணீங்க, புசி ஆனந்த் பண்ணீங்க, நிர்மல் குமாரை பண்ணீங்க, அப்புறம் இன்னொருத்தர் லோக்கல் பார்ட்டி பண்ணிருக்கீங்க. அந்த பஸ்ஸில் இருந்தது யார்? அந்த பஸ்ஸில் இருந்து அந்த மரணம் சம்பவித்த போது மரணத்தை பார்த்தது யார்? மயக்கமடைந்ததை பார்த்தது யார்? போலீஸ் சொல்லி 50 மீட்டர் உள்ள வண்டியை கொண்டு போனது யார்? அப்போ ஆதவ் அர்ஜுனாவும் விஜய் அங்கே இருக்காங்கல்ல, அவங்க மேலே ஏன் கேஸ் பதிவு பண்ணல? போலீஸோட கோட்டை விட்டது தான், போலீஸ் செஞ்ச விஷயம் தான். வழக்கு ஏன் பதிவு பண்ணல? கைது அப்புறம் கூட வச்சுக்கலாம், ஏன் வழக்கு கூட பதிவு பண்ணாத இருக்கீங்க? ஸோ அது ஒரு லேப்ஸ், அது போலீஸோட லேப்ஸு. போலீஸோட லேப்ஸ்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லேப்ஸு. அதுக்கு முன்னாடி விஜய் வண்டி வரும்போது 2-3 மோட்டார் பைக் அதோட மோதி கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அதை கோர்ட்டுக்கு எழுப்பியிருக்காங்க. அதையே சீஸ் பண்ணலை, ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அது கேஸ் பதிவாயிருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ அந்த கோர்ட் எழுப்புகிற கேள்விகள் இருக்குல்ல, அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி வளைக்கும் காவல்துறைன்றது சரியான ஒரு நீங்கள் போட்டிருக்கிற டேர்ம் சரியான்னு தெரியல. வளைக்கும் காவல்துறையாக தெரியல, அது வளையும் காவல்துறையாக இருக்குது ஆக்சுவலாக. அப்போ காவல்துறை அவர்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகுது. காவல்துறை நிச்சயமாக இந்த இடத்துல நான் முக்கியமான கேள்வியை வைக்கிறேன். காவல்துறை இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, 41 பேர் இறந்து போயிருக்காங்க. இது எந்த நோக்கி போகும்னு அவங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி பல மரணங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்காங்க. அவங்க எம்ஜிஆர் நகரில் நடந்த மரணங்களை பார்த்துருக்காங்க, வேறு மகாமக மரணங்களை பார்த்துருக்காங்க,
பல மரணங்கள் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி மரணங்கள் க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டில் எப்படி மரணங்கள் நடக்குதுன்ட்டு. அப்போ இது அடுத்த கட்டம் எப்படி போகும் தெரியும். அப்போ சம்மந்தப்பட்ட ஆட்களை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். மகமாக விடுங்க, அது 2 பேர் முக்கியமான ஆட்களை அவங்கள விட்டுட்டாங்க போலீஸ். இது அப்படிப்பட்ட இது விஷயம் கிடையாது. அப்போது நீங்கள் வந்து யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. யாரை நீங்கள் மானிட்டர் பண்ணணும். நீங்கள் மானிட்டர் பண்ண வேண்டியது யார்? விஜயை மானிட்டர் பண்ணணும், புஷியை மானிட்டர் பண்ணணும், ஆதவ் அர்ஜுனாவை மானிட்டர் பண்ணணும், நிர்மல் குமாரை மானிட்டர் பண்ணணும், அது தவிர லோக்கல்ல இருக்கிற தாவேக்காவை மானிட்டர் பண்ணணும். அதுலதான் அங்க ஒரு கேள்வி எழுது. திரு ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு ஏஎன்ஐக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதையும் நம்ம பார்த்திருக்கோம். உண்மை விரைவில் வெளிவரும் அப்படிங்கிற அப்படிதான் விஜயும் சொல்றாரு, உண்மை வெளிவரும்ட்டு. இவங்க எல்லாம் உண்மையை போய் ஒரு நபர் கமிஷன்ல பேச சொல்லுங்க. அதனால தான் சொல்றேன், இவங்களெல்லாம் வந்து வழக்கு பதிவு பண்ணி விசாரணை கூப்பிடுங்க. அங்க போய் உண்மையை சொல்லுங்க. உண்மை எப்படி வெளில வரும்? நீங்க தானே சம்பவத்தை பாத்தீங்க, நீங்க தானே மரணத்தை பாத்தீங்க, நீங்க தானே மயக்கம் போட்டு விழுறத பாத்தீங்க. இல்ல காவல்துறையோட அந்த மானிட்டர்ல இருக்காரு திரு மானிட்டரிங் இல்ல. அவர் ஏன் எனக்கு பேட்டி கொடுத்திருக்காரு? அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை எத்தகையது? அவர் பேட்டி கொடுக்கட்டுங்க, அவர் உண்மை வெளியிடணும்னு அவர் சொல்றாரு. பட் அவர் போட்ட ட்விட் என்ன? கலவரத்தை தூண்டுற மாதிரி, ஜென்சி கலவரத்தை தூண்டுற மாதிரி போட்ட ட்விட் என்னாச்சு? அதுக்கு என்ன போலீஸ் நடவடிக்கை? அவர் போட்டுட்டு தனி விமானத்தில் ஏறி போறாருங்க இங்கேருந்து. அதுலேயும் போலீஸ் ஏன் பார்த்துட்டு இருக்கு? கலவரத்தை தூண்டுற மாதிரி ஒரு ட்விட்டை போட்டுட்டு நீங்க அதுக்கு முன்னாடி தான் முதல்வர் பேசுறாரு, சோசியல் மீடியாவில் கனாபினான்னு போடுறாங்கன்னு பேசுறாரு. நீங்க அவர் ஒரு ட்விட்டை இப்படி கலவரத்தை தூண்டுற மாதிரி ஒரு ட்விட்டை போட்டு தனி விமானத்தில் ஏறி போறாரு. அவர் தனி விமானத்தில் ஏறி போற அளவுக்கு அலோவ் பண்ணது யாரு? ஏன் கேஸ் பதிவு பண்ணி அவர் பிடிக்கல? நீங்க மாரிதாசை அரெஸ்ட் பண்ணீங்க, காரணங்கள் இருக்க கூடுமா? மாரிதாசை அரெஸ்ட் பண்ணீங்க, இன்னைக்கு வேறு பலரையும் அரெஸ்ட் பண்ணீங்க. அரசியல் காரணங்கள் இருக்க கூடுமா? கண்டிப்பாங்க. காவல்துறை அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்களா, இல்ல வழக்கு போடணும்னு சொன்னாங்களா, இல்ல அதுக்கு மேல இருக்கிறவங்க வேண்டாங்க இது அரசியல் ரீதியா வந்து நமக்கு ஒரு பின்னடைவை கொண்டு வரும், ஏன் விஜயை பெரிய ஆளாக்கணும், விஜயை அரெஸ்ட் பண்ணா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும், எதுக்காக நம்ம சமாளிக்கணும், இல்ல சிபிஐ இன்கொயரி வந்து கேஸ் வருது கோர்ட்ல, அவங்க என்ன சொல்றாங்க பார்க்கலாம், சிபிஐக்கு கொடுத்தனால சிபிஐயோட தலையெழுத்து அவன் ஏதாவது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணி பேசாம இருந்தாங்களா தெரியாது. மொத்தத்தில் நம்ம பார்க்கறது வந்து காவல்துறை மானிட்டர் பண்ணல, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. நீங்க புஷியார் வந்து மானிட்டர் பண்ணணும். எதுக்காக வழக்கு பதிவு பண்ணணும்? மதியழகனை கைது பண்ணீங்கல்ல, அப்ப புஷியார் எங்க விட்டீங்க? உங்க 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 இன்டெலிஜென்ஸ் எங்க போச்சு? உங்க இன்டெலிஜென்ஸ் எங்க போச்சு? புஷியார் எப்படி தப்பிச்சு போனார் உங்க இன்டெலிஜென்ஸ்ல இருந்து? எப்படி ஆதவ் அர்ஜுனா ட்விட்டு போட்டவன தனி விமானத்துல எப்படி ஏறி போனார் அவரு? அரசியல் காரணங்கள் இருக்கக்கூடும். அரசியல் காரணங்கள் இருக்கும், ஆனா அது தெரியல. என்ன கோணத்துல அணுகுது அது வந்து? அதாவது விஜய்க்கு வந்து அனாவசியமான செல்வாக்கு ஏறிட போகுது அப்படின்னு அணுகுது. அந்த பாயிண்ட்ல அணுக வேண்டிய அவசியம் இல்ல. சட்டத்தின் முன்னாடி அவரும் ஒருத்தர். 41 பேர் மரணங்களுக்கு அவரும் காரணமானவர். அரசாங்கம் காரணம்னு பல விஷயங்கள் சொன்னா கூட நீங்களும் விஜயம் காரணமானவர். அப்ப நீங்க அவரையும் வழக்கில் புக் பண்ண வேண்டியது தானே? அவரை வழக்கில் புக் பண்ணா அவர் விசாரணை கூப்பிட்டா அவர் பெரிய ஆள் ஆயிடுவார். நீங்க பேசாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அது இதுல ஸ்ட்ராட்டஜி, அரசியல் ஸ்ட்ராட்டஜி எப்படி அது? அது ஒரு பாயிண்ட். அதனால வளைக்கும் காவல்துறை இல்ல, வளைந்து போன காவல்துறை. இன்னொன்னு நெருக்கும் டெல்லி. டெல்லி நெருக்குது, உண்மையிலேயே நெருக்குது. யாரை நெருக்குது? விஜயை நெருக்குது. சிபிஐ என்கொயரி கொடுத்திருந்தாங்கன்னா விஜயை மேலும் நெருக்கி இருக்கும். நல்லவேளை சிபிஐ என்கொயரி கொடுக்கல. ஒருவேளை யாராவது ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அங்க சிபிஐ என்கொயரி கொடுத்தாங்கன்னா அப்போ விஜய் அரெஸ்ட் பண்றதா வேண்டாமா, வழக்கில் உள்ள சேர்க்கிறதா வேண்டாமா எல்லாம் சிபிஐ முடிவெடுப்பாங்க. அப்போ அதை ஒரு தூண்டிலா வச்சுட்டு, தூண்டில் மாதிரி வச்சுட்டு விஜய் வந்து உங்க கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைச்ச பிறகு அவங்களுக்கு வேற எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல. இவங்களால திமுக அணியை தோக்கடிக்க முடியுமான்னு விஜய் உள்ள வந்த பிறகு அவருக்கு சேர்ற கூட்டத்தை பார்த்த உடனே விஜய் திமுகவுக்கு எதிராக அவர் வந்துருவாரான்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதிமுக பாஜகவுக்கு அதிமுகவும் பலமா இல்லை, அதிமுக பாஜக கூட்டணி கால் வரல. ஸோ அவங்க ஒரு மாதிரியான ஒரு திணறல் இருந்தபோது, ஒரு மாதிரியான சஃபோகேஷன்ல இருந்தபோது இந்த சம்பவம் நடக்குது ஆக்சுவலா. ஸோ இந்த சம்பவத்தை எப்படி பயன்படுத்துறது அரசியல் ரீதியான முதல்வர் இந்த விஷயத்தை ராம்நாள கரெக்டாக சொன்னார். அதுக்கு அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க பாஜகவில். அப்போ வந்து சிபிஐ என்கொயரி கொடுத்துருந்தாங்கன்னா ஒருவேளை வந்து பாஜகவோட பிடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போவும் இந்த கேஸ்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போச்சுன்னா தெரியாது. அடுத்தது கரெக்டாக கடைசியில் ஒன்று உற்று நோக்கும் அதிமுக. இப்போ அதிமுகவுக்கு தான் வந்து முதல்ல அரசாங்கத்து மேலே நிறைய விஷயங்கள்லாம் வச்சாங்க. விஜயை கொஞ்சம் கம்மியாக இது பண்ணாங்க. இப்போ கடந்த 2 நாட்களாக அவங்க அப்ரோச் மாறி இருக்கு. அதாவது விஜயை பற்றியும் ரொம்ப அவங்க விஜயை பற்றியும் விஜய் தரப்புலையும் அப்படி இருக்குது, பிரச்சனைகள் இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. ஆனால் பாஜகவுடைய அரசியல் பார்வையில் அதிமுக வந்து என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, லேட்டஸ்ட் ரொம்ப சொல்கிறேன் நான், அதாவது இருக்கிற கூட்டணியில் அதிமுக தன்னையும் பலப்படுத்திக் கொள்ளாமல் கூட்டணியும் பலப்படுத்தாமல் இருக்கிற ஒரு விஷயம். அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்துக்கிற அதிமுகவோட நம்ம இருக்கணுமா வேண்டாமா, நம்ம தாவேக்காவோட கூட்டணி அமைச்சுக்கலாம், தாவேக்கா பாஜக கூட்டணி அமைச்சு அதன் மூலமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதிமுகவை கேட்டி விட்டுலாம் அப்படின்ற ஒரு ஐடியால அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து டெல்லியில இருக்கிற செய்திகள்லாம் நமக்கு சொல்லுது. பட் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. அதான் அப்ப நீங்க சொல்ற மாதிரி உற்று நோக்கும் அதிமுக இந்த விஷயத்தான் அதிமுக உற்று நோக்கிட்டு இருக்கு. பேசுவோம் திரு பிரியன். திரு ரகு,
என்ன செய்ய போது தாவேகா? ஒரு பக்கம் சட்ட ரீதியான நெருக்கல்களையும் நம்ம பார்க்கிறோம், நீதிமன்றம் சொன்ன விமர்சனத்திலிருந்து, நீதிமன்றம் சொன்ன கருத்துல இருந்து. இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாகவும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம உற்று நோக்கும் போது சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியுது. தாவேகா என்ன செய்ய போகுது? என்னை பொறுத்த வரைக்கும் வேதவல்லி, அரசியலை என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க, அது முக்கியம் இல்லை. இப்ப இவ்வளோ பெரிய ஒரு துயரம் நடந்திருக்கு. அதுக்கு அந்த சம்பவம் நடந்து இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு. போன சனிக்கிழமை நடந்து இந்த சனிக்கிழமை வந்துட்டோம். ஒரு லாஜிக்கல் க்ளோஷர் நோக்கி நம்ம போகல. இன்னும் இந்த கொதிநிலை அப்படியே இருக்குது. அதாவது தமிழ்நாடு இன்னும் இந்த சம்பவத்தை பற்றியும் அதை சுற்றி நடக்கும் அரசியலை பற்றியுமே பேசிக்கிட்டு இருக்கு. இது ஆரோக்கியமானது கிடையாது. நீங்கள் ஒரு சட்டப்படி ஏதோ ஒரு கன்க்ளூஷனுக்கு போக போகுது, ஒரு க்ளோஷருக்கு போக போகுது. அந்த ப்ரொசீஜர் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை வேணும். இப்போ ஒரு பார்ட்டிக்கு மட்டும் வந்தால் பத்தாது, அனைத்து தரப்பினருக்கும் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் மேலே, இதுக்கு மேலே நடக்க போகிறதுல ஒரு நம்பிக்கை வரணும். அது வராத ஒரு சிச்சுவேஷன். அதுக்கு யார் காரணம்? இல்ல, அது எல்லாரும் என்ன காரணம்? கலெக்டிவ் பொறுப்பு தான். நான் இதுல இவங்க காரணம் அவங்க காரணம் சொல்றதை நான் ஆரம்பத்திலேருந்தே நான் தவறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல எல்லாருமே ஒரு ஒரு அரசியல் கண்ணோட்டத்தில் தான் இயங்கிட்டு இருக்காங்க. யாரு இயங்கல? அரசுக்கு இருக்கு, விஜய்க்கு இருக்கு, சம்பந்தமே இல்லாத ஏடிஎம்கே பிஜேபிக்கு இருக்கு. அவங்க கூட்டணி கணக்குக்காக அதுல இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காரு, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னு. நம்ம எல்லாம் தமிழர்கள் இந்த பெருமை பேசுறவங்களே இந்த அறத்தோட இயங்குறாங்களா? எல்லா செக்ஷனும் நான் கேட்குறேன், இயங்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இவர் விஜய், ஆனந்த், அப்புறம் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனாலாம் ஒன்று மருத்துவமனைக்கு போயிருக்கணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு. ஒருத்தர் கூட போல. இது குறித்து நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். லோயஸ்ட் லெவல் ஃபங்க்ஷனரி கூட போகல. அதை பத்தி நம்ம அதிகம் பேசுறேன். இல்லைன்னா அவங்க போக வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன். உங்க மேல கேஸ் புக் பண்ணி உங்களை தேடுறாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்களை என்ன ஆயுள் தண்டனை கைதியாவை கூப்பிடுறாங்க, விசாரணைக்கு கூப்பிடுறாங்க, சரி அரெஸ்டே பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஏற்கனவே உங்க நிர்வாகிகள் அரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க. அவங்கள மாதிரி நீங்களும் ஒரு நிர்வாகிகள் தானே. கேட்கிறேன், நீங்க ஒரு பொதுச் செயலாளராக இருந்தா உங்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்குதா? கொஞ்சம் ஒரு ரிமார்க்ஸோட அங்க போயிட்டு நீங்க உங்க தரப்பு சொல்லுங்க. உங்களுக்கு தான் பெரிய அன்னி நைட்டே உங்களுக்கு அட்வொகேட் வச்சு நீங்கள் ஆர்கியூ பண்ண முடியும்ல. வெளியிலேருந்து பாடிஸ் வந்ததா, போஸ்ட்மார்ட்டம் இப்போ ஏன் பண்ணீங்க, இந்த மாதிரி இன்சென்சிட்டிவ் கேள்விலாம் கேட்க முடியுதுல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுடைய ஆர்கியூமெண்ட்லாம் அப்புறம் வைங்க. நீங்கள் வரவே மாட்டேன், தலைமறைவாக இருப்பேங்கிறது என்ன ஒரு சிக்னலில் கொடுக்குது இது? விஜய் சொல்ல வேண்டாமா? யாரை புக் பண்ணியிருக்காங்களோ நீங்கள் போங்க, சரண்டர் ஆகுங்க, நம்ம சட்டப்படி இதை எதிர்கொள்வோம். நீங்க நீதிமன்றத்துக்கு போகலாம், சிபிஐ என்கொயரி. இப்போ மதுரை பெஞ்ச் வேணான்னு சொன்னா கூட திரும்பவும் நீங்க அப்பீலுக்கு போக முடியும். நம்மளுக்கு ஒரு இது இருக்குல்ல, ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல. இங்க இல்லைன்னா அங்க போலாம், அங்க இல்லைன்னா அங்க போலான்னு இருக்குல்ல. அதை செய்யுங்க. நீங்க நீதிமன்றத்தோட இந்த கண்டிப்புக்கு பிறகு நேரடியாக அவர்கள் சென்றிருக்கணும் அப்படின்னு 100% செஞ்சிருக்கணும். ஒண்ணு மருத்துவமனைக்கு போயிருக்கணும், அது உங்களோட மாரல் ஆப்ளிகேஷன். அதை நீங்க செய்யல. அடுத்தது லீகல் ஆப்ளிகேஷன் இருக்கு, அதையாவது நீங்க செய்யுங்கள. அதை பத்தி கவலைப்படாம எல்லாத்துலயுமே நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளே பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க மேல மக்களுக்கு பரிதாபம்லாம் வந்தா கூட அது அறம் இல்லையே. நான் அதான் சொல்றேன், ரெண்டு பேருக்குமே அதான் சொல்றேன். 2026 நீங்க ஜெயிங்க, நீங்க ஜெயிச்சுட்டு போங்க, யார் வேணா ஜெயிங்க, மனசாட்சின்னு ஒண்ணு வேணும்ல. அதுபடி நீங்க நடந்தீங்களா அப்படிங்கிற கேள்வி ரெண்டு பேருமே கேட்டுக்கணும். இது அரசியல் ரீதியாகவும் அணுக வேண்டியது இருக்கு. திரு பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி பாஜகவும் அதிமுகவும் விஜய் மேல ஒரு சாஃப்டான ஒரு அப்ரோச் வைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? எனக்கு அது ரொம்ப அருவருப்பா இருக்குது இப்போ. ஏன்னா 41 உயிர்களை இழந்து தவித்துட்டு இருக்கிற குடும்பம் இந்த கூத்தெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? எவ்வளவு பெரிய இழப்புங்க அவங்களுக்கு. குழந்தைகளை இழந்திருக்கிறாங்க. அதாவது 29 வயசு என்ஜினியர், அவங்க அம்மாவுக்கு ஒரே பையன், அந்த பையனை இழந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த அரசியல் நாடகங்களை பார்த்து என்ன நினைப்பாங்க? நான் என்ன சொல்றேன்னா, உண்மை இந்த பக்கமும் இல்லை, இந்த பக்கமும் இல்லை, சம்வேர் இன் தி மிடில். எல்லா ப்ராப்ளத்திலையும் அப்படிதான் இருக்கும். என் பக்கம் இருக்குன்னு நீங்க சொல்லுவாங்க. இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? பயங்கர போலரைஸ் ஆயிடுச்சு. நீ என் பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம் இரு, அப்படி ஆயிடுச்சு. அவங்களோட ஆர்குமெண்ட்ல சில நியாயம் இருக்கலாம், என்னோட ஆர்குமெண்ட்ல சில நியாயம் இருக்கலாம், நம்புறதுக்கு யாருமே தயாரா இல்லை. நீ இந்த பக்கமா இல்ல அந்த பக்கமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழாயடி சண்டை மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வே ஃபார்வர்டே கிடைக்கல, நம்ம பின்னாடி தான் போயிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு சொல்யூஷனே எனக்கு கண்டுபிடிக்கல. அப்ப நீங்க சொன்னதன் அடிப்படையில தாவேகா தவறான பாதையில சென்று கொண்டிருக்கு. அதாவது தாவேகா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தமிழக வெற்றி கழகங்கிறத மாத்தி தேர்தல் வெற்றி கழகம், அது டிவிக்கே இருக்க வச்சுக்கலாம். தேர்தல் மட்டும்தானா அரசியல் நான் சொல்றேன்னா, எனக்கு அந்த கேள்வி நான் எல்லா கட்சிகளையும் கேட்பேன், தாவேகாவும் கேட்கணும். நீங்க மாற்றம்னு சொல்லிட்டு
அந்த நீங்கள் 2026 ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, உங்களோட பிராண்டிங், இதே தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்களா? இதே தான் பேசிக்கிட்டு இருப்பீங்களா? ஜெயிக்கிறது மட்டும்தான் வந்து அரசியலா? மக்களோட நிற்கிறது? அல்லது வந்து நீங்க வந்து இப்ப தாவேக்காவோட அமைதிக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன் எல்லாமே ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறாங்க? எல்லாமே ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறாங்க அவங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து அரசியல நுழைஞ்சதுக்கு 2 காரணம் இருக்கலாம். அவருடைய இம்மென்ஸ் பாப்புலாரிட்டி இன் சினிமா, ஒரு ஈகோ இருக்கும். அது நேச்சுரலானது தானே. நான் மோசமான படம் எடுத்தா கூட பிச்சுக்கிட்டு போகுது. நான் ஏன் வந்து என்னுடைய பாப்புலாரிட்டியை அரசியலில் டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு ஆர்வம் வரதை வந்து ஜனநாயக நாட்டில் யாரும் குறை சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து மக்கள் மேலே ஏதாவது ஒரு பரிவு இருக்கணும்ல. அவர் ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப், அவர் பர்சனல் லைஃப் எப்படி வேணா இருக்கலாம். அவர் வந்து பாலிடிக்ஸ் வரலைன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. படத்தை பார்த்துட்டு கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு விட்டுருவாங்க. இவரும் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு பஞ்ச் டயலாக் பேசிட்டு அவங்க ரசிகர்களை மகிழ்விச்சுட்டு போயிடலாம். இப்போ எல்லாருக்கிட்டையும் அவர் வந்து திட்டு வாங்க வேண்டியிருக்கு இல்லையா? அது அரசியலுக்கு வந்துட்டு அதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. அந்த பரிவு எங்கன்னு கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிராண்டிங் அரசியலை விட்டுட்டு அவருடைய இன்ஸ்டிங்க்ட் ஒன்று இருக்கும்ல, அவர் ரொம்ப கொடூரமானவர், அவர் மக்கள் மேலே பரிவே இல்லாதவங்கிறதுக்கு இது வரைக்கும் ஒன்றும், இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு முன்னாடி இந்த நிகழ்வுக்கெல்லாம் முன்னாடி வந்து நம்மளுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள்லாம் இல்லை. ரீசனபிளி குட் மேன் அப்படி தானே இருக்குது மக்கள்கிட்ட. அதனால தானே அஃபெக்ஷன் காமிக்கிறாங்க. சினிமா திறமையும் காமிச்சு, சினிமா திறமையும் தாண்டி அவர்கிட்ட வந்து வேற இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப மோசமான குணாதிசயங்கள் தான் நம்மளுக்கு தெரியுமா? அப்படி இருக்கும்போது அந்த குட் இன்ஸ்டிங்க்ட் நீங்க நம்புங்க. நீங்க வந்து எல்லாமே அரசியல் கணக்கா பார்க்காதீங்க. அணுகுமுறை அப்படின்றது இல்ல. இப்ப இன்கேஸ் பிரியன் சார் சொன்ன மாதிரி இப்ப வந்து புலிவாலை பிடிச்சிட்டாங்க திமுக, புக் பண்றதா முன்னாடியே பண்ணிருக்கணும். இப்போ வந்து அது 1 மெம்பர் கமிட்டி அந்த இன்வெஸ்டிகேஷனா அல்லது எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷனா எதுமே எல்லாம் இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்கிற கேள்வி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் தாண்டி இப்ப கூப்பிட்டாங்கன்னா சம்மன் பண்ணாங்களா, டிராமா பண்ணாம விஜய் அங்க போகணும். தன்னுடைய தரப்பை அவர் வந்து இன்னும் வந்து ஒரு ஐவரி டவர்ல இருக்கக்கூடாது. அவர் வந்து அரசியல் இறங்கிட்டா மக்களா அவர் நிக்கணும், கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனந்த், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபங்க்ஷனரி எல்லாம் போய் சரண்டர் பண்ண சொல்லணும். ஆதவர்ஜுனா அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு. அவர் சொன்ன மாதிரி அந்த ப்ரொவோகேட்டிவ் ஸ்டேட்மென்ட்ல யாரு கேட்டா? சரி, அந்த நம்பிக்கை ஆதவர்ஜுனாக்கு யார் கொடுக்கறாங்க கேள்வியும் இருக்கு. அது அரசியல் ரீதியா நம்ம பேசலாம். யார புக் பண்ணாங்க, யார புக் பண்ணலங்கிறதே அரசியல் நம்ம பேசலாம். ஏன் இப்போ கோர்ட் கேட்ட மாதிரி ஆதவர்ஜுனா ஏன் புக் பண்ணல, ஏன் புக் பண்ணல கேள்வி இருக்கான்ற கேள்வி இருக்கு. நம்ம எல்லாமே அரசியல். லட்சுமி, அரசியல் காரணங்களுக்காக விஜயோடைய கைதை தவிர்க்குதா தமிழக அரசு? இதில் நிறைய அரசியல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே பெரிய அரசியல் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நேற்றைக்கு நீதிமன்றத்தில் வந்த அந்த அப்சர்வேஷனுக்கு பிறகு இப்போ ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் தாவேக்கா தரப்பிலிருந்து அவங்க எந்த ஒரு ஒப்பீனியனோ இல்லை அவங்க தரப்பில் என்ன விளக்கமோ எதுவுமே அவங்க தரல. இன்னும் சொல்ல போனால் மதுரை பெஞ்ச்லேயும் எல்லா பெட்டிஷன்ஸையும் எடுத்துட்டாங்க, இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் எடுத்துட்டாங்க. எல்லா நேரத்துலையும் விஜய் மீது அல்லது விஜய்க்கு எதிராக அல்லது தாவேக்காவுக்கு எதிராக எல்லா பெட்டிஷன்ஸும் எங்கெல்லாம் இருந்ததோ எல்லாத்தையும் நீதிமன்றம் நேற்றே எடுத்துருச்சு. இப்போ விஜய் தரப்பில் வாதாடுறதுக்கு கூட அங்கே வக்கீல்கள் இல்லை. மதுரை பெஞ்சில் மட்டும்தான் புசி ஆனந்துக்காக வந்த அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷனில் மட்டும்தான் அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. அவங்க கிரவுண்ட்ஸையே அவங்க முன்வைக்கல. என்ன கிரவுண்டில் அவர் பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்ட கிரவுண்ட் மட்டும்தான், வேறு எந்த விதத்தில் இவங்க வந்து நிறைய சதிப்பினல்கள் இருக்குன்றத ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் கூட அவரோட வீடியோவில் அதை தான் சொன்னார், உண்மைகள் கூடிய சீக்கிரம் வெளிவரும் அப்படின்னு. அப்போ அந்த உண்மைகளை நேற்று வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்கலாமே, அதற்கான லாயர்ஸ் கூட இல்லையா அவங்களுக்கு? ஏன் வந்து அதை பேசுறதுக்கு அவங்க தரப்புல இருந்து யாருமே வரல? அதற்கு பிறகு நீதிமன்றம் இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை முன்வைச்சிருக்கு. அந்த அப்சர்வேஷன்ஸை பார்க்கும்போது எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் எல்லாருமே இமீடியட்டா ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா தாவேக்கா தரப்புல இருந்து இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட வரல. ஆதவர்ஜுனா மட்டும் பேசியிருக்காரு. ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. ஆதவர்ஜுனா இன்னைக்கு டேராடூன்ல இருக்காரு. ஆனா அவர் டெல்லி போனது 3 நாட்களுக்கு முன்பாக. இன்னைக்கு தான் இந்த வாலிபால் அசோசியேஷனோட ஆல் இந்தியா மீட்டிங் இன்னைக்கு டேராடூன்ல நடக்குது. ஆனா பாஸ்கெட்பால் அசோசியேஷனோட மீட்டிங் இன்னைக்கு தான் நடக்குது. ஆனா 3 நாட்களுக்கு முன்னாலே அவர் டெல்லியில போய் முகாமிட்டு இருக்கிறார். அதுவும் ஒரு ஸ்பெஷல் ஃபிளைட்ல போறார். அப்ப தமிழ்நாடு அரசாங்கம், என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, அன்னைக்கு அதாவது நாமக்கல்ல இருந்து கரூர் வரத்துக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் எடுத்தது. ஆனா கரூர்ல அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறி திருச்சி ஏர்போர்ட் போற கரூர் திருச்சி ஹைவே ரீச் பண்றதுக்கு அவருக்கு 20 நிமிஷம் தான் இருக்கு.
20 நிமிஷத்துல அந்த இடத்துல இருந்து வெளியில போயிடுறாரு. அப்போ அந்த நேரமே அவரை கைது செய்திருக்கணும் அல்லது விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கணும். தமிழக அரசு வேண்டும்னே செய்யல. ஏன்னா தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. அவருக்கு ஏற்கனவே அவருக்கு ஒரு பெரிய அளவில் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு. அந்த பாப்புலாரிட்டி இன்னும் இதனால அவருக்கு இன்னும் சிம்பத்தி அதிகமாயிரும் அப்படின்ற எண்ணம் தமிழக அரசுக்கு இருந்தது. அதனாலதான் இப்ப இந்த சமீபத்தில் நடந்த இந்த வெளியில வந்த அறிக்கைகள், அதற்கு பிறகு நேற்றைக்கு நீதிமன்றத்தில் நடந்தது. இதற்கு பிறகு இப்பவும் தமிழ்நாடு அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா இதுல தமிழ்நாடு அரசாங்கம் விஜய்க்கான ஸ்பேஸை கொடுத்துடக்கூடாது, அல்லது டிஎம்கே விஜய்க்கான ஸ்பேஸை இங்க கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. இன்னொன்னு அவருக்கு ஒரு இந்த ஸ்டாம்பீடிக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் அவங்க யாருமே பேசல. இறந்து போனதுல கிட்டத்தட்ட 17 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் 11 குழந்தைகள். அந்த குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் அவர்கள் செய்வதறியாமல் இருக்கிறார்கள். ஒருத்தரோட போட்டோ கூட வச்சு இதுவரைக்கும் ஒரு கண்ணீர் அஞ்சலி கூட தாவேகா தரப்புல இருந்து இன்னைக்கு ஏதோ ஒரு மாவட்டத்துல மட்டும் கொஞ்சம் வெறும் ஒரு பேனர் மட்டும் வச்சு பூவெல்லாம் போட்டு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். ஆனா இது வரைக்கும் ஒருத்தரோட இறந்து போனவங்க போட்டோ ஒருத்தரோட போட்டோ கூட வச்சு விஜய் தரப்புலையோ அல்லது கட்சி நிர்வாகிகளோ யாருமே இன்னைக்கு வரைக்கும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தவே இல்லை. நேரடியாக சென்று சந்திப்பேன்னு விஜய் சொல்லியிருந்தார்ல. என்னைக்கு போவாரு? எப்ப போவார் சொல்லுங்க? 20 லட்சம் ரூபாய் கொடுத்தா எல்லாம் சரியா போயிருமா? விஜய் வீட்டுல தானே இருக்காரு. அவர் தானே சொன்னாரு, நான் சிஎம் சார் நான் வீட்டுல இருக்கேன், இல்லைன்னா என்னோட பனையூர் ஆஃபீஸ்ல இருப்பேன், என்ன மேல என்ன ஆக்ஷன் வேணாலும் நீங்க எடுக்கலாம்னு சொன்னார்ல. ஏன் நீங்க வீட்டுல இருந்தோ இல்ல பனையூர் ஆஃபீஸ்ல இருந்தோ வெளியில கிளம்பி நேரம் கரூருக்கு போங்களேன். போக கூட வேண்டாம், போன்ல பேசுங்களேன் அவங்க கிட்ட. ஏன் பேச முடியாது? அரசியல் கட்சி தானே நடத்துறீங்க. நேற்றைக்கு பெருமாள் முருகன் அவர்கள், அதாவது எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருக்கார். அந்த பதிவில் எல்லாரும் கரூர் பற்றியே பேசுகிறோம். நாமக்கல், அவர் நாமக்கல் உள்ளூர் வாசி அப்படின்றதுனால நாமக்கல்ல என்ன நடந்தது அப்படின்றத அந்த பதிவில் கொண்டு வந்திருக்கார். அவர் சொல்றது திருச்சியிலிருந்து ரொம்ப சீக்கிரமே அவர் பேசக்கூடிய இடத்துக்கு அந்த திரையரங்கு பக்கத்தில் அவர் வந்திருக்கலாம். ஆனால் வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு பள்ளியில் அந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த பள்ளிக்கு போனப்போ அங்கே இருந்த டீச்சர்ஸ் எல்லாருமே அவரோட செல்ஃபி எடுத்துக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. அதனால அவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆனது இந்த பகுதிக்கு, பேச வேண்டிய பகுதிக்கு வர்றதுக்கு. அவர் பேச வேண்டிய பகுதிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே வெயில் காரணமாக நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. அங்க ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் இருந்தார், அவங்க ஏற்பாடு பண்ண மருத்துவ முகாம்ல. அவர் ட்ரீட் பண்ணதுனால பக்கத்துல இருந்த திரையரங்குக்குள்ளே எல்லாருமே ஓய்வெடுக்க அனுமதிக்கப்பட்டாங்க அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா அதுல அவர் பதிவு பண்ணக்கூடிய இன்னொரு வருத்தமான விஷயம் என்னன்னா, மாவட்ட செயலாளர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாரும் இதுவரைக்கும் புசி ஆனந்த் அவர்களை மட்டும்தான் சந்திச்சிருக்காங்க. இதுவரைக்கும் விஜய் அவர்களை பார்த்து பேசினது கிடையாது. அதனால இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல நேரடியாக தலைவரை சந்திக்க முடியும், சந்தித்து ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். அப்படி ஒரு அன்பளிப்பு கொடுத்தா நமக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். அட்டென்ஷன் கிடைக்கும் போது அடுத்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்னு அவங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. அதனால மாவட்ட செயலாளருக்கு யாருமே ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இல்லாம, கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறதோ அல்லது மக்கள் மத்தியில பேசக்கூடிய இடத்துலயோ இல்லாம அவங்களுடைய தலைவரை வரவேற்கிறதுக்கும் அவரோட செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கும் அவருக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்குமா போயிட்டாங்க. இங்க நாமக்கல்ல இதுவே பெரிய சிக்கலாக இருந்தது. அப்போ கரூர் இன்னும் எப்படி இருந்ததுன்றத அவர் அதை விளக்குறாரு. மாவட்ட செயலர் மீதும் நடவடிக்கைன்னு தகவல் வெளியான மாதிரி விஜய் கைது அப்படின்ற விஷயத்தை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி சிம்பத்தி கிரியேட் ஆகுது அப்படின்னா, 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்ப பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆகட்டும், ஆதவர்ஜுனவாகட்டும், நிர்மல்குமார் ஆகட்டும், ஏன்னா ஆனந்தோடைய நிர்மல்குமாரோடைய முன்ஜாமீன் மனு ஏற்கனவே தள்ளுபடி நிராகரிப்பு. அப்ப அதற்கான நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படலையே. ஆமா, தமிழக அரசு தரப்புல என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் அவங்களுக்கு பெரிய தயக்கம் இருக்கிறது. தாவேகா தரப்புல யாராவது ஒருவரை கைது செய்தாலோ இல்ல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாலோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்பத்தி வந்துரும். அதன் மூலமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அது நகர்ந்து போயிடும் தலைவர்களையும் கூட. ஆமா, அதனால ஆனா ஒண்ணு மட்டும் சரியாக செய்திருக்கிறது நீதிமன்றத்தின் மூலமாக தமிழக அரசு ஒன்றை மட்டும் சரியாக செய்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு சுத்தி இருக்கக்கூடிய அவருடைய பலம் எதேதோ, அதாவது புசி ஆனந்தாக இருக்கட்டும் அல்லது ஒரு 4-5 நிர்வாகிகள் தான் இருந்தாங்க. அந்த 4-5 பேர் மீதும் வழக்குகள் போடப்பட்டு அவங்க எல்லாருமே எந்த விதமான மக்கள் சந்திப்புகளையோ அல்லது நேரடியாக வெளியில பேச முடியாத அளவுக்கு அவங்க முடங்கி போயிருக்கிறார்கள் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தவைக்க தரப்பிலிருந்து ஒரு அரசியல் கட்சியாக அவர்கள் செயல்பட்டு இருக்கலாம். ஏன் ஆன்டிசிபேட்டரி பெயில் நிராகரிக்கப்பட்டா என்ன? அவர் தான் சொன்னாரே கைது பண்ணுங்க அப்படின்னு, யாரை வேணாலும் கைது பண்ணிருக்கலாம். இப்ப வரைக்கும் அந்த அருணா ஜெகதீசன் கமிட்டிக்கு இப்ப வரைக்கும் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போடல.
ஜியோ இஷ்யூ பண்ணிட்டாங்க, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போடல. ஏன் இன்னும் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போடல? அரசாங்கம் இது எல்லாத்தையும் செய்திருக்கணும் இல்லையா? அருணா ஜெகதீசன் கமிட்டி வேற, எஸ்ஐடி வேற. அருணா ஜெகதீசன் கமிட்டி எதுக்குன்னா இந்த என்னென்ன காரணங்களால இது நடந்தது, இனி இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க போறாங்க. அதுதான் ஒரு கமிஷனோட வேலை. ஆனா எஸ்ஐடி விசாரித்து யாருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத எஸ்ஐடி தான் சொல்ல போறாங்க. எனக்கு தெரிந்து பாரதிய ஜனதா கட்சியின் உன்னுடைய பிடியிலோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமாக செயல்படக்கூடிய இடத்திற்கு தாவேகா எப்போதோ நகர்ந்து விட்டதுன்னு நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு வில்சன், திரு லட்சுமி அவர்கள் குறிப்பிட்டது போல தாவேகாவோட அரவணைப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கா பாஜகவோட அரவணைப்பை நோக்கி தாவேகா? இல்லை, இதில் எப்படின்னா ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. இப்போ நீங்கள் அரசியல் கட்சி, இந்த கட்சி, அந்த கட்சின்னு பார்க்காதீங்க. ஒரு அமைப்போ, ஒரு கட்சியோ, ஒரு பொதுநல அமைப்போ ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறாங்க. அந்த கூட்டத்திற்கு அதிகாரமிக்க ஒரு அமைப்பு அனுமதி கொடுக்குது. இந்த அதிகாரமிக்க அமைப்புக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது? இப்போ ஒரு 15 கண்டிஷன் போடுறோம். எந்த நேரத்துலையும் அந்த கண்டிஷன்களை நீங்கள் நிறைவேற்றலைன்னா ரத்து செய்வோன்னு சொல்லி தான் அந்த அதிகாரம் கொடுக்குது, பர்மிஷனே. இப்போது நீங்கள் சொல்கிற விஷயத்தில் இப்போ ஒரு பக்கம் இவருக்கு என்னமோ அவங்க தான் கத்தி எடுத்து குத்துன மாதிரி இவரை கைது பண்ணல, அவரை கைது பண்ணல, இவர் முன்ஜாமீன் ரத்து, இவரை ஏன் கைது பண்ணல? அப்போ எஸ்பி ஏன் கைது பண்ணல சொல்லுங்கள்? எஸ்பி ஏன் கைது பண்ணல? அதிகாரிகள் ஏன் கைது பண்ணல? அந்த டிஐஜியை ஏன் கைது பண்ணல? அனுமதி கொடுத்ததுங்க அவர்கள் தரப்புல அவங்க சொல்றது நாங்க சரிவர பாதுகாப்பு கொடுத்திருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு சில விஷயங்களை சந்திச்சிருக்குது. பிரியனையா சொன்ன மாதிரி சிலர் சொல்றாங்க. ராஜீவ்காந்தி மரணம் ஸ்ரீபெரும்புத்தூர்ல மரகதம் சைந்து செய்யற கைது பண்ணியாச்சா? வாழப்பாடி ராமமூர்த்தி கைது பண்ணியாச்சா? மாவட்ட தலைவர், அங்க காங்கிரஸ் மாவட்ட தலைவர் தாஸ் கைது பண்ணியாச்சா? இவங்கள கைது பண்ணிட்டீங்களா? அப்போ காவல்துறை கைது செய்யப்பட்டதா? நான் கேக்குறது என்ன, கைது ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்கணும். என்னன்னா இப்ப நீதிபதி கூட சொல்றாரு தலைமை பண்பு இல்லை. இல்ல ஒருவேளை காவல்துறை சரிவர பாதுகாப்புக்கு 500 காவலர்கள் அனுப்பல, இவங்க 10,000 பேர் கேட்கல, ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணலன்னா நம்ம காவல்துறை அதிகாரிகள் மேல ஏன் நடவடிக்கை? அப்ப காவல்துறை மேல தவறே கிடையாது. இப்ப நீங்க அதான் சொல்ல வரீங்க. விளக்கம் கொடுத்திருக்காங்க. அப்ப விசாரணை கமிஷன் தேவையில்லை. செய்தியாளர் சந்திப்புல விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன் சார். அவங்க குற்றவாளிகளே விளக்கம் கொடுத்தாங்கன்னா அது ஏத்துக்குவீங்களா? அவங்களே விளக்கம் கொடுத்தாங்கன்னா, குற்றம் சாட்டப்படுவர்களே விளக்கம் கொடுத்தாங்கன்னா அது ஏத்து. விசாரணை கமிஷன், அப்ப விசாரணை கமிஷன்ன்றதோ எஸ்ஐடியோ இப்போ வெறும் அந்த கட்சியை மட்டும்தான் விசாரிக்கணுமா? பாதுகாப்பு குறைபாடுகளை விசாரிக்க முடியாதா? அப்ப அவர்கள் மேல எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? அப்போ இன்னைக்கு நீங்க இந்த கைதெல்லாம் பண்ணல அப்படின்னா உங்க குற்றம் வெளிப்பட்டுரும் ஒரு பயம் வருதோன்ற எண்ணம் வருமா இல்லையா? இந்த விசாரணை எங்க போறது அப்போ? ஏன்னா இன்னைக்கு இந்த கட்சி கேட்கும், நாளைக்கு இன்னொரு கட்சி கேட்கும், நாளைக்கு இன்னொரு விஜய் வருவாரு, விஜயை விட பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர் வருவாரு. ஆனால் இதே காவல்துறை தான், இதே நாம்ஸ் தான். அப்ப இவர் இந்த பக்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? கொடுத்த காவல்துறையும் கட்சியோட நிர்வாகிகளையும் நீங்க ஒரே தராசுல வச்சிட முடியுமா? ஆமா, கூடுதல் தராசுல வைக்கணும் இவங்கள. கூடுதல் பொறுப்பு. அதாவது இப்ப நீங்க கட்சின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரிச்சு பாத்தீங்கன்னா அனுபவம் இல்லாதவர்கள், அதாவது பக்குவப்படாதவர்கள் எல்லாத்தையும் இவங்க மேல சொல்லிடலாம். ஆனா ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை, பக்குவமான காவல்துறை, 73 ஆண்டுகள் அனுபவம் மிக்க ஆட்சி, இத்தனை அனுபவம் இல்லாம தானே கூட்டம் கூட்டிருக்கீங்க நீங்க. அனுபவம் இல்ல, ஆனா அனுபவம் மிக்கவர்கள் தானே பர்மிஷன் கொடுத்திருக்கீங்க. அனுபவம் மிக்கவர்கள் தானே நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அனுபவம் மிக்கவர்கள் தானே கண்டிஷன் போட்டிருக்கீங்க. 500 காவலர்களை பணியமைத்திருக்காங்க. திரு விஜய் அவர்களே வந்த உடனே காவல்துறைக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அங்க சொல்ல வேண்டியதானே இல்ல குறைபாடு இருக்கு. அப்ப விஜய் சொல்றதை ஏத்துக்கிறீங்களா? இப்ப விஜய் சொல்றதை ஏத்துக்கோங்க. இப்ப விஜய் காணொலியில சொல்றதை மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? அப்ப விஜய் சொன்னதை ஏத்துக்கினீங்களா? அதே இதுல செலக்ட் இல்ல. நீங்க சொல்றது என்னன்னா விஜய் அட்வான்டேஜா சொன்னார்னா ஏத்துக்கலாம், ஆனா நெகட்டிவா சொன்னா ஏத்துக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? விஜய் அந்த காணொலியிலேயே கடைசியா சொல்றாரு தெரியுமா, காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்குதா, காவல்துறை என்ன வேலை செய்யுது கேட்கிறாரு. அதை நம்ம சொல்லலையே. ஆரம்பத்தில் சொல்றாரு வழியில எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்து விலக்கி கூட்டு வந்தீங்க அப்படின்றது. கடைசியில் சொல்றாருல்ல, கட்டுப்பாடு காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்குதா, என்ன வேலை செய்றீங்க நீங்க அப்படின்னு சொல்றாருல்ல. அப்ப அதையும் பார்க்கணும். என்னன்னா எப்படி எப்போ 41 உயிர்கள் போயிருக்கு, அதற்கு பிறகு பேசினாரு. அதற்கு பிறகு இல்ல, மேடையிலேயே தான் பேசுறாரு. முழு காணொலியும் பாருங்க, மேடையிலேயே தான் பேசுறாரு. அந்த நேரத்தில் மேடையிலேயே தான் பேசுறது அவரு. அதனால என்னன்னா நம்ம யோசிச்சு இப்போ
3 வழக்குகள் கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம குழப்பிடுறோம். கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்குகள், மதுரை நீதிமன்ற அமர்வுல ஒரு வழக்கு, சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, 3 வழக்குகள் வேற வேற. மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து மாவட்ட செயலர் மதியழகன் மேலேயும் பவுன்ராஜ் நகர செயலர் மேலேயும் போட்டிருக்க வழக்கு, அது ஒன்று. இப்போ மதுரை அமர்வில் வந்திருக்குது வந்து ஹைகோர்ட்டு மதுரை அமர்வில் வந்து 9 வழக்குகள். அதில் வழக்கு போட்டது ரவி, மணி, ரமேஷ், கதிரேசன், தங்கம், இவங்கெல்லாம் பொதுநல வழக்குகள் 7 பேர் போட்டிருக்காங்க. 2 பேர் முன்ஜாமீன் வழக்கு போட்டிருக்காங்க. இதுதான் அங்கே வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. அங்கே வந்து 2 பக்கமும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது அந்த அமர்வில். ஐயா தண்டபாணி அவர்களும் ஜோதிராமன் அவர்களும் 2 பக்கமும் கேள்வி கேட்கிறாங்க. அரசின் பக்கமும் சரி, உங்களுடைய பாதுகாப்பு குறைபாடு என்ன, நெடுஞ்சாலையில் எந்த அனுமதியை கொடுத்தீங்க, எப்படி நீங்க அனுமதி கொடுத்தீங்க, தண்ணி வசதியோ கழிவறை வசதியோ செய்யறதான் நீங்க முன்னாடியே நீங்க பாத்தீங்களா, இல்லைன்னா செய்யலன்னா நீங்க ரத்து பண்ண உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, ஏன் ரத்து பண்ணல, இந்த கேள்விகள்லாம் கேட்கறாங்க. அங்க இங்க வந்து தனி நீதிபதி கிட்ட வந்து நம்ம வில்லிவாக்கத்தை சேர்ந்த தினேஷ்ன்றவர், இங்க தனி நீதிபதி ஐயா செந்தில்குமார் கிட்ட இங்க வழக்கு என்னன்னா, நீங்க வந்து ரோட் ஷோக்கு நார்ம்ஸ், அதுக்கு வழிமுறைகள் எல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற மாதிரி அமைக்கப்படணும், இனிமேல் அது அமைக்கப்படணும்ன்ற வேண்டுகோள்ல வந்து இந்த வழக்கு. இந்த வழக்குல நீதிபதி அவர்கள் கருத்துக்கள் சிலது சொல்றாரு. அந்த கருத்துக்கள் நம்மளுக்கு ஏற்புடையதா இல்லையான்றது வேற விஷயம். அந்த கருத்துக்கள் அவர் சொல்றது வந்து தலைமை பண்பு அவளுக்கு இல்லை அப்படின்னு. நம்ம 41 பேர் மரணத்திற்கு யார் காரணம் அப்படின்றது தான் முக்கியம். இதுதான் நம்முடைய அம்சம். அதற்கு பிறகு இவர் போய் பார்த்தாலா, அவர் வருத்தம் தெரிவிச்சாரா, இவர் உள்ள உட்கார்ந்தாரா, அதெல்லாம் அரசியல். தலைமை பண்பு இருக்குதா இல்லையான்னு ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு யார் முடிவெடுப்பார்னா, இப்ப நீதிபதிக்கோ தலைமை நீதிபதிக்கோ தலைமை பண்பு இருக்குதான்னு அரசு முடிவெடுக்கும், கொலிஜியம் முடிவெடுக்கும், தேர்வாளர்கள் முடிவெடுப்பார்கள். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தலைமை பண்பு இருக்குதான்றது மக்கள் முடிவெடுப்பாங்க. அது நீதிபதி முடிவெடுக்க முடியாது. அப்படியே நீதிபதி முடிவெடுத்தாலும் அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்றதுக்காக தண்டனை கொடுக்கிறதுக்கு செக்ஷன் எதுவும் கிடையாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் வந்து கேட்டாங்க, அதாவது மனுதாரர் அஃபிடவிட் கொடுத்தாரு, அவர் பக்கம் வந்து வழக்கறிஞர்கள், பிறகு வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், தாவேகா தரப்பு வழக்கறிஞர்கள் யாருமே இல்லை. அது அந்த வழக்கறிஞர்கள் எதனால இல்லை, அவர்கள் இன்னொரு பக்கம் அவங்க தரப்பும் கேட்கணும். ஏன்னா வண்டி வரும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு, தாவேகா தானே ஏற்பாடு பண்ணியிருக்கணும், தாவேகா தரப்பு வழக்கறிஞர்கள் நம்ம தொடர்ந்து அது நீதிபதி கேட்கணும்ல. அது நான் சொல்றேன். இன்னொன்னு நீங்க சொல்றீங்க அவர் வண்டி வந்தது அது காணொலியில பார்த்துட்டு எதற்காக அந்த வண்டியை சீஸ் பண்ணல அப்படின்னு. இன்னொன்னு வந்துச்சு, ஹேமமாலினி பாராளுமன்ற உறுப்பினர் குழு வந்துச்சுல்ல, அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த வண்டியை சீஸ் பண்ணியாச்சா, நம்ம இவங்க மேல வழக்கு போட்டாச்சா, ஹேமமாலினி அவங்க மேல அனுராக் தாக்கூர் எல்லாரும் மேலேயும் வழக்கு போட்டாச்சா? அதே மாதிரி அந்த கூட்டத்துல நம்ம விமர்சனம் பண்ண வேணாம். இத பத்தி தான வழக்கு போட்டிருக்கு, வழக்கு போட்டத பத்தி தான நீதிபதிகள் கேள்வி எழுப்ப முடியும். இல்ல நான் என்ன கேக்குறேன், அது வழக்கே இல்லையே, வழக்கு அது வரலையே. வழக்கு வந்து என்னன்னா கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி தான். நீங்க என்ன ப்ரே பண்றீங்களோ அந்த பிரேயருக்குள்ள தான். அதுதான் சொல்ல இவர் கருத்துக்கள் தீர்ப்புல அது வரல, இவரோட கருத்துக்கள் தான் வந்து. உங்ககிட்ட வர திரு பிரியன், முன்னதாக கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு தாவேகா தரப்புல பேசிட்டு வந்தாங்க. இப்ப பாஜகவோட சி டீம் தான் விஜய் அப்படின்னு திரு ரகுபதி விமர்சனம் பண்ணிருக்காரு. ஒருவேளை இந்த கைது நடவடிக்கைகள்லாம் தொடங்கும் பட்சத்துல அது யாருக்கு நெருக்கடியா அமையும், அரசியல் நெருக்கடியா? இல்லை, அதாவது தாவேகாவுக்கு ஒரு நெருக்கடி வரும். கைது நடவடிக்கைகள்லாம் தாண்டி நீங்கள் வரணும்னா அது கொஞ்சம் சிரமமான காரியம் தான். ஏன்னா வந்து ஒரு வேகத்தோடு வந்தார், அவர் கிரவுண்ட்லேயே வரமாட்டார், ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கார் அப்படின்லாம் சொல்லியிருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு கிரவுண்டில் வந்தார். வந்து ஒரு 6 கூட்டத்தை நடத்தினார், நல்ல ஒரு கூட்டத்தை காமிச்சார். கிட்டத்தட்ட அந்த பைப்போலார் பாலிடிக்ஸில் அதிமுக ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாரான்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுற அளவுக்கு கூட்டத்தை காமிச்சார் அவர். அந்த மாதிரி சூழலில் வந்து இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதனால் அவர் இதுலேருந்து மீண்டு வருதுன்றது வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வருதுன்றது, மறுபடியும் வந்து அந்த க்ரௌடை வந்து பழைய அந்த மூடு கொண்டு போகிறதுன்றது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். அது வந்து அவருக்கு ஒரு சவாலான விஷயம் தான். ஆனால் அதுக்கு நடுவில் அவர் எடுக்கிற அரசியல் மூவ் இருக்குல்ல, அது வந்து அவரை எப்படி டைவர்ட் பண்ண போகுதுன்றது தான் முக்கியமான விஷயம். அதாவது நாளைக்கு வந்து இப்போ அவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து பாஜக தனது கொள்கை எதிரியாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு, திமுகவை அரசியல் எதிரியாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஆனால் கொள்கை எதிரியாக டிக்ளேர் பண்ண பாஜக எத்தனை வேஷம் போட்டு கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக எடுபடாதுன்னு பேசினார் விஜய். அதே மாதிரி தாமரை இலை தண்ணீரில் ஓட்டாது, அது மாதிரி பாஜக தமிழ்நாட்டு மக்கள் மனதில் ஓட்டாதுன்னு பேசினார். அதே மாதிரி ஒரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணார். எஸ்ஐஆரை பற்றி ரொம்ப தீவிரமான விமர்சனம்லாம் பண்ணார். ஜனநாயக படுகொலை சொன்னார். அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறத ஒன்று நேர்முகமாக ஊழல் கட்சி கூட்டணி வச்சிருக்கு, இன்னொன்று மறைமுகமாக திமுக கூட்டணி வச்சிருக்கலாம்
ஸோ பாஜகவை பொறுத்த மட்டும் பாஜக எதிர்ப்புன்றதுல வந்து பாசிட்டிவ் பாஜகன்னு ஒரு 10-15 தடவை சொல்லியிருப்பார் இந்த கூட்டங்கள்லாம். அப்படி சொல்லிட்டு வந்தவர் திடீர்னு வந்து பாஜகவை நோக்கி போகிறனால அதுக்கு ரியாக்ஷன் பாஜக தரப்புலேருந்து விஜயை பற்றி சீரியஸான விமர்சனங்களை வைக்கவே இல்லை. கடந்த காலத்தில் அவர் வச்சபோது பாஜக தரப்புலேருந்து வைக்கல, அதிமுக தரப்புலேருந்தும் விஜய் பற்றி மீது என்ன தவறு, தாமதமா வந்தது ஒரு குத்தமானு திரு எச் ராஜா சொல்றாரு. அதான் எஸ் ராஜா அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்காரு. தாமதமாக வந்தது குற்றம் கிடையாது. தாமதமாக வரும்பொழுது இந்த கூட்டத்தோட சுச்சுவேஷனை பார்த்து அவர் பிஹேவ் பண்ணியிருக்கலான்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ அதனால் வந்து அது யார் மேலே தப்பு என்ன ஏதுன்றது இனிமேல் தெரியும். அதாவது சார் கூட கேட்டார், எஸ்பி மேலே கேஸ் போடலாம், வழக்கு பதிவு பண்ணலாம், கைது பண்ணலாமேன்னு கேட்டார். பட் பாயிண்ட் என்னென்னா இது ஒரு காவல் மரணமாக வச்சுக்கோங்களேன், போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து பொது இடங்களில் நடந்த ஒரு மரணம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ கூட்டம் ஏற்பாடு பண்ணவங்க தான் முதல் அவங்கள கைது பண்ண வேண்டியது காவல்துறையோட கடமை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அப்போ எஸ்பி மேலே அந்த நிர்வாகம் என்ன தவறு பண்ணிட்டுன்னு இருக்குல்ல, அதுக்கு தான் இந்த ஒரு நபர் கமிஷன். ஆக்சுவலாக இந்த ஒரு நபர் கமிஷனில் கொடுக்குற விஷயங்கள், விஜய் தரப்பில் கொடுக்குற விஷயங்கள், வேறு பலர் கொடுக்குற விஷயங்கள், இதன் மூலமாக அந்த நிர்வாகம் எஸ்பி உட்பட கலெக்டர் உட்பட அந்த அங்கிருந்த அதிகாரிகள் அவர்கள் செய்த தவறுகள் என்னன்னு தெரிய வரும். அப்போ அந்த ஒரு நபர் கமிஷன் அதெல்லாம் சொன்னாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க மேலே சஸ்பெண்ட் பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்க. அதுதான் வந்து ஸ்டெர்லைட்டில் நடந்தது. 13 பேர் இறந்து போன போது அந்த போலீஸ் ஆஃபீஸரை கைதா பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, சுட்டு கொண்டாங்க, இல்லை குருவி மாதிரி சுட்டு கொண்டாங்களே, கைதா பண்ணிட்டாங்க. இல்லை, அருணா ஜெகதீசன் கமிஷன் வந்த பிறகு சில பேர் மேலே அந்த அம்மா புகார் கொடுத்தாங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்தாங்க. ஆனால் இந்த திமுக கவர்மெண்ட் வந்து அந்த அறிக்கையை வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்கே தவிர எந்த விதமான தொடர் நடவடிக்கையும் கிடையாது. இது மாதிரி ஆறுமுகசாமி கமிஷன்லையும் இது மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த திமுக கவர்மெண்ட் ஏன் மெத்தனமாக இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், தொடர் நடவடிக்கை கிடையாது. அதனால தான் இந்த அருணா ஜெகதீசன் கமிஷன் ரிப்போர்ட் அரசியல் அழுத்தங்கள் இருக்கு, எல்லாமே ஏதோ ஒரு அரசியல் இருக்குங்க. அதனால தான் இந்த அருணா ஜெகதீசன் கமிஷன் ரிப்போர்ட்டும் நமக்கு இதா இருக்கு. இந்த அருணா ஜெகதீசன் கமிஷன் ரிப்போர்ட் அதனால தான் நமக்கு சந்தேகமா இருக்கு, விரைவா வருமா, வந்தா நடவடிக்கை இருக்குமான்னு. ஸோ அதனால தான் போலீஸ் நடவடிக்கைகள், எஸ்ஐடி நடவடிக்கைகளை விரைவுபடுத்தணும் தான் என்னுடைய கோரிக்கை. ஆக்சுவலா தூத்துக்குடியில் ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்டீங்க. ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை பகச்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த பல்வீர் சிங் கேஸ்ல என்ன நடந்தது, பல்ல புடுங்கினார்ல, அவர் மேல என்ன செஞ்சிட்டாங்க திமுக? அவர் வந்து அப்படியே டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அதை ஒண்ணுமே நடக்கலையே. ஸோ வந்து நீங்க என்னதான் பவர்ஃபுல்லா பொலிட்டிக்கலா இருந்தாலும் நீங்க வந்து இந்த ஆபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா, பாபோடம்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள பகச்சிட்டு செய்ய முடியாதுங்கிறத இவங்க திரும்ப காமிக்கிறாங்க. அதாவது ஜோசப் விஜய்னு சொன்ன ஹெச் ராஜா இப்போ விஜய் லேட்டாக வந்தது தான் தப்பான்னு கேட்குறாரு. நாளைக்கு வந்து இவங்களோட கூட்டணி போகலைன்னா அவர் மிஷனரிஸோட கைக்கூலின்னு சொல்லுவார். இதே ஹெச் ராஜா வெக்கப்படாம திருப்பி அப்படி தாவேகா எப்படி அணுகும்னு நினைக்கிறீங்க? அதாவது தாவேகா வந்து பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு, அதாவது பிஜேபியோட கூட்டணி இல்லை, பிஜேபி இருக்கிற கூட்டணி போனா அது பொலிட்டிக்கல் சூசைடு. அதாவது பிஜேபியும் திமுகவும் கள்ள உறவு வச்சிருக்காங்க. அதாவது இந்த மறைமுக உறவு வச்சிருக்காங்கன்னு குற்றம் சாட்டுறவர் பேசினவர் அந்த கட்சியோட போய் ஒரு கூட்டணி வச்சா எவ்வளவு பெரிய அசிங்கம். எனக்கு பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. அதுக்கு ஒரு பார்ட்டி சுட்டே போயிடலாமே. அதுக்கு நீங்க அப்ப தைரியம் இல்லைன்னா, நீங்க அவங்க மிரட்டுறாங்க அல்லது உங்களை கொஞ்சறாங்கன்னா நீங்க அவங்க பின்னாடி போவீங்கன்னா நீங்க எதுக்கு அரசியல் இருக்கணும்? அப்புறம் நீங்க திரு வில்சன் சொன்ன பாயிண்ட் நான் ஏற்கனவே பேசுனதுனால பேச வேணாம்னு நினைச்சேன். நீங்க ஐபிஎல் ஸ்டாம்பிங் நடந்தது, அங்க போலீஸ் மேல கமிஷனர் மேல ஆக்ஷன் நடந்தது. இங்க நீங்க எந்த ஒரு எஸ்ஐ கூட சஸ்பெண்ட் பண்ணல. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அதை வந்து டிவிக்கு எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, இது பார்ட்டிசனா இருக்கு, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க இப்ப நீங்க நம்ம சொல்லிட்டு அவங்க சரண்டர் ஆகணும்னு அவங்கள கேட்டா இந்த காரணம் சொல்லுவாங்க. அது வந்து முதலமைச்சருடைய பொறுப்புல இருக்கு. அவர் ரொம்ப சமாதானமா, ரொம்ப ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி ஒரு வீடியோ போட்டாரு. இன்னைக்கு ட்விட்டர்ல போட்டிருக்கிற அறிக்கை கூட உண்மையிலேயே இது வந்து இந்த கொதிநிலையிலிருந்து கீழே வரணும்னு சொல்றாரு. பண்றது அரெஸ்ட் பண்றது எல்லாம் தாவேகா சார்பா ரூமரை பரப்புறோம், திமுக சார்பா ரூமர் பரப்புனவங்க அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்தாரு? இங்க போலீஸ்க்கு எந்த பொறுப்புமே கிடையாதா? போலீஸ்க்கு வந்து இந்த பர்மிஷன் கொடுத்ததுல இருந்து அங்க வந்து விதிமுறைகளை மீறினதுக்கு அப்புறம் அதை நிறுத்தாதது வரைக்கும் எந்த, அதாவது லோயஸ்ட் லெவல்ல இருந்து அங்க ஐஜி வரைக்கும் வந்து எந்த எடுத்திருந்தாரா? ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையார் இந்த கமிஷன் அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஆக்ஷனை பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்பதான் உங்களுடைய ஆப்போனன்ட்ஸ் வந்து நீங்க ஃபேரா இருக்கீங்க நம்புவாங்க. ரெண்டு பேரும் நம்பலனா எப்படி வந்து ஒரு சொல்யூஷன் வரும்? காவல்துறை மேல அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கலன்ற கேள்வி திரு வில்சனும் கேட்டிருக்காரு, இவரும் கேட்டிருக்காரு. காவல்துறை மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனா இங்க வந்து என்ன சிக்கல் ஆகுதுன்னா, காவல்துறை ஆரம்பத்துல இருந்தே
அவங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் கொடுக்கும் போதும் அதில் விதிமீறல்கள் திருச்சியிலிருந்தே விதிமீறல்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் விக்கிரவாண்டிலே விதிமீறல்கள் இருந்தது, மதுரையிலையும் விதிமீறல்கள் இருந்தது. திருச்சியில் அவரே பேசினாரு, நான் கையை வெளியில காட்டக்கூடாதான், எனக்கு இவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறாங்க. இது தொடர்ந்து விஜயும் சரி அவர் கூட இருக்கக்கூடியவங்களும் சரி எங்களை ஒடுக்குறாங்க, எங்களை கட்டுப்படுத்துறாங்க. அது மாதிரி திரும்ப திரும்ப பேசவும் காவல்துறை விதிமீறல்கள் இருந்தா அவங்க அப்படியே அதை அனுமதிச்சுட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா காவல்துறையும் கட்டாயம் கண்டித்தே ஆக வேண்டும். அங்க இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்ற போது அவர் சொல்லியிருக்கார். சொன்னாலும் இவங்க அது மீறியும் உள்ள வந்த போது சிக்கல் அதிகமாக இருக்கிறது. அதிகாரிகள் மீது நடவடிக்கை கட்டாயம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா அது இப்ப இல்லாம ஒருவேளை எஸ்ஐடியினுடைய விசாரணைக்கு பிறகோ அல்லது அருணா ஜெகதீசன் கமிட்டியினுடைய ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகோ நடவடிக்கைகள் இருக்கலாம். ஆனா தூத்துக்குடி போலீஸ் ஃபயரிங்க்கு அப்புறம் 17 பேர் மீது அருணா ஜெகதீசன் கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்ல 17 பேர் மீது ஆக்ஷன் எடுக்கணும், தவறுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 4 பேர் மீது மட்டும்தான் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அதனால இனி காவல்துறை மீது எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற கேள்வி இல்லாமல் இல்லை. இருந்தாலுமே இதுல அரசியல் முழுமையாக எல்லா கட்சிகளுமே அவர்களுக்கு ஆதரவாக இந்த கரூர் ஸ்டாம்பீடையும் தங்களுக்கு அல்லது தாவேகாவுக்கு எதிராகவோ அல்லது தாவேகாவும் தனக்கு ஆதரவாக இதை எப்படி பயன்படுத்திக்க முடியும் தான் எல்லாரும் பார்க்கறாங்களே தவிர மக்களுடைய நிலையை யாருமே இது வரைக்கும் யோசிக்கலன்னு தான் தோணும். ஒரே சின்ன பாயிண்ட், அதாவது போலீஸ் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு நபர் கமிஷனோ எஸ்ஐஇடியோடைய ஃபைண்டிங் வேணும். ஆனா தாவேகா தான் குற்றவாளிகள் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம், அவங்கள தேடுவோம், அப்புறம் இந்த அவங்களுக்கு இந்த லீகல் ப்ரெஷர் இருக்குங்கிறது ஃபேரா இல்லைன்னு தாவேகா நினைக்கலாம் இல்லையா? நீங்க அந்த கன்க்ளூஷன் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடி how do you conclude that we are at fault அப்படின்னு அவங்க கேட்கலாம். நான் அதை எப்படி சொல்றேன்னா ரெண்டு பேருக்கு பொறுப்பு இருக்கிற போது ஒரு செக்ஷன் மேல மட்டும் நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நாங்க அதை எப்படி ஏத்துப்போம் அப்படின்னு ஆனந்த் சொல்லக்கூடாது, முசி ஆனந்த் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம அஜித் குமார் அவர்கள் இல்லீகல் கஸ்டடியல் டெத்தில் கடைநிலை காவலர்களை மட்டும் கைது பண்ணிட்டோம். ஆனால் அது விசாரணைக்கு அப்புறம் கைது பண்ணுறேன்னு சொல்ல, அவங்கள வரைக்கும் கைது பண்ணிட்டோம். ஆனால் உயர்நிலை காவலர்களை அதாவது கைது பண்ணிட்டோம். எய்தவர்கள் யார்? அவர்களை விசாரணைக்கு பிறகுதான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பார்வை தான் இருக்கக்கூடாது. ரெண்டு பக்கம் ஒரே பார்வையில் இருந்து தான் இதில் இந்த விசாரணையை கொண்டு போகணும் அப்படின்ட்டு தான். நீங்கள் அரசியல் இருக்குதான்னு இப்போ எச் ராஜா பேசுனது எல்லாம் சொல்கிறீங்க, எல்லாருமே அந்த அரசியல் இருக்கும். ஆனால் அது அந்த கூட்டணிக்கு அச்சாரன்ற கணக்கே கிடையாது. இன்றைக்கி ஒரு கட்டசி சேக், ஒரு ஃபார்மாலிட்டி சேக்ஸுக்கு யார் பாதிக்கப்பட்டார்களோ, யார் இழப்பீடை சந்திச்சார்களோ அவர்கள் பக்கம் நிற்கிறது ஒரு இயற்கையான ஒரு இதுதான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி தாவேகா பக்கம் குற்றம் சொல்ல எல்லாரும் இருக்கிறாங்க, அரசின் பக்கமோ காவலர் பக்கமோ குற்றம் சொல்ல எதிர்க்கட்சிகள் தான் இருக்குது. அப்ப அவங்க சொல்லி ஆகணும் இல்லையா? நீங்கள் குறிப்பிட்டபடி நாளைக்கு தாவேகா வருது அப்படினா கூட்டணிக்குள்ள எடுத்துக்குவாங்களா மாட்டாங்க? அப்ப திருமாவளவன் அவர் ஐயா என்ன சொல்றாரு? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குதுன்றாரு. அப்ப திமுக கூட்டணிக்கு என்னவாங்கன்றாரு. அப்ப அது திமுக கூட்டணி ஆயிடும். அப்போ கூட்டணி ஆயிடும்னு சொல்ல முடியுமா? ராகுல் காந்தி போன் பண்ணி 15 நிமிடம் பேசுறாரு விஜய் கூட. அப்போ அது கூட்டணிக்கு அச்சாரமா? அதனால இதெல்லாம் ஒரு கட்டசி தான், அவ்வளவுதான். கட்டசி சேக் தான் நம்ம சொல்ல முடியும். பட் அரசியல் ஆதாயன்றது இன்னும் காலம் இருக்குது. அது எந்த பக்கம் யார் சேருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் இப்ப ரகு சொன்ன மாதிரி வதந்தி அவதூறு பரப்புவர்கள் கைது செய்யப்படுவார்கள் சொன்னீங்களே, 25 வழக்குகள் இதுவரைக்கும் போடப்பட்டிருக்குது. 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இப்போ மாரிதாஸோட 4 பேர்னா அது என்னன்னா, இந்த 25ல ஒரு 15 காவல்துறை அரசாங்கத்தின் மீது வதந்தி பரப்பியவர்கள், ஒரு 10 பேர் தாவேகா விஜய் மீது வதந்தி பரப்புவர்கள் இருந்தா நியாயமா இருக்கும். ஆனா இந்த 25 அரசு காவல்துறை மேல் வதந்தி பரப்புவது, அப்ப விஜய் மேல வதந்தி பரப்பியவர்கள் சரி பாப்போம். ஒரு பக்கம் எஸ்ஐடி சிறப்பு விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு நபர் விசாரணை ஆணையமும் நடைபெற்று வருது, காவல்துறைய விசாரணையும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகுது என்பது குறித்து இந்த அமர்வில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேசி நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான ஒரு கன்ஃபியூஷன். நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான